வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா கவிதா காஞ்சனாவுக்கு ஃபோன் போட்டு உன் பொண்ணு அவள் வாழ்க்கையில் ஓல வச்சுட்டா, திருவுக்கு ஜோடியாக மகாவை நடிக்க வைக்கிறா, 2 பேரும் கப்புலாம் நடிக்காத, நீ ஓடி வாக்கா, இந்த ஏடை நடக்காமல் தடுக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் காஞ்சனா கொதித்தெழுத வாராங்க. கடகடா நீ வாராங்க. வந்த வேகத்தில் மகாவை பிடிச்சி ஒத்த தள்ளு, என் மாப்பிள்ளைக்கு நீ ஜோடியாக நடிக்க போறியாடி, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவ்யா, ஏம்மா எனக்கு உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காக நீ இப்படி தடுக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லுறாங்க. இந்த பாரு, இந்த ஆடு நடக்கக்கூடாது, இந்த மகாவை பார்த்தாலே எனக்கு வயத்தெரிச்சலாக வருது, உன் வாழ்க்கையை நீனே அழிச்சிக்குவா போல இருக்க அப்படின்னு திவ்யாவை பிடிச்சி ஆட்டம் காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகாவை இவ்வளோ கீழ்த்தரமாக நினைக்களவு போயிட்டீங்கல்ல அத்தை அப்படின்னு திரு காஞ்சனாவை ஓங்கி அறையிறாங்க. ஆட்டம் சூடு பிடிச்சிச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு கவிதா குளிர் காயாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எரியிற டீயில் அப்படியே எண்ணெயை தூக்கி ஊற்றிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் நம்ம கவிதா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான். கவலைப்படாதுங்க, நான் இவங்க ஆட்டத்தெல்லாம் முடிவு கட்ட வச்சுட்டேன். இந்த மகாவே ஜோடியாக திருவுக்கு நடிக்க அப்படின்னு உள்ள விஷயத்த என் காஞ்சனா அக்காட்ட ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். அக்கா வருவா, ஆட்டம் காட்டுவா, இந்த மகாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா, அந்த ஆடு எதுவும் நடக்க விடாமல் ஆக்குவா, நம்மளுக்கு அதுதானே வேணும் அப்படின்னு அந்த இடத்துல கௌதம் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கவிதா. இந்த சைடு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டா மகா அப்படின்னு ஆடை இப்போவே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம மகா அப்படியே வெளியே வராங்க. திரு கண்ணிமைக்காமல் மகாவை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, இவெல்லாம் மாடலுக்கு ஈக்குவலாக இந்த மகவும் இருக்கிறா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திருவுக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏற்படுது. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா நான் போட்ட ஸ்கெட்சி தவறாது, இந்த பாரு திரு, உனக்கு ஏற்ற ஜோடி மகாதான், இவ எல்லா மக்கள் மத்தியிலையும் இடம் பிடிக்கக்கூடிய மனம், இந்த ஆடு ஹிட்டாகவும் நீ நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. காஞ்சனாவுக்கு கொம்பு சீவி விட்டாச்சு, அவ கண்டிப்பாக இங்கே மகாவை குத்த வருவா அப்படின்னு காவல் இருக்கிறாங்க கவிதா. அது நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த எல்லாருமே ஆடுக்கு ரெடி ஆயிடுறாங்க. இந்த பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனி கொஞ்சம் குறைந்த செலவில் அழகான வீட்டை உங்களுக்காக கட்டி தருது அப்படின்னு அந்த இடத்துல ஆட் ஷூட்டை அழகாக மகாவும் நம்ம திருவன் கப்பல் ஆட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா வாவ் திரு சூப்பராக வந்திருக்கு, இந்த ஆட் ஷூட் நிறைய ரீச் ஆகும், நம்ம ப்ராஃபிட்டை அள்ளி கொட்ட போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம காஞ்சனா வராங்க. வந்த வேகத்தில் அப்படியே அடிக்கிறாங்க. மகாவை கீழே பிடிச்சி தள்ளுறாங்க. போடி, உனக்கு என் வீட்டு மாப்பிள்ளை ஜோடியாக கேட்குதா, எதுக்காகடி நீ இப்படி இருக்க, நீ ஆம்பளையில் நல்லா மயக்கக்கூடிய கலையை கற்று வச்சிருக்க, அதனால தான் திருவ உன் முந்தானையில் முடிஞ்சு போட பார்க்குற, திவ்யாவுக்கு புருஷனாகிறவரை எப்படி நிற்கிறியா, அவள் உன் மேலே தங்கச்சி நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, நீ இப்படி உண்டை வீட்டுக்கே இருண்டகம் பண்ண கதையாட்டு பண்ணுறியே அப்படின்னு அந்த இடத்துல வாயில் விஷத்தை வச்சது மாதிரி வார்த்தைகளை கொட்டி தீக்குறாங்க காஞ்சனா. அப்படி பேரஞ்சது கணங்க நம்ம திவ்யா, அம்மா உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக நீங்கள் வந்தாம்மா, இந்த ஆட் ஷூட்டில் நாதா மகாவை நடிக்க வச்சது, ஆனால் நீ இப்போ செயலால் எனக்கு அவ்வளோ பெரிய அவமானம், மகா கீழே விழுந்தவளை அப்படியே நம்ம திவ்யா வா மகா அப்படின்னு எழுப்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது, போ, இந்த ஆட் ஷூட்டு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. கவிதாவும் கௌதமும் அப்படியே வேடிக்கை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்தது நடந்து போச்சு. இப்போ காஞ்சனா பேயாட்டம் ஆடி எப்படியும் எல்லாத்தையும் ஓரங்கட்ட போகிறா, அதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருக்கோவம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தப்பாக மகாவை நினைச்சிங்கன்னா அவளை இவ்வளோ தூரம் கொஸ்டின் கேட்குறீங்க, இதுக்கு மேலே மகாவை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. கையை தூக்குறாங்க அடிக்கிறதுக்கு காஞ்சனா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆளாளுக்கு இந்த மகாவை நடிக்க திருக்கு ஜோடி போட்டு நடிக்க வச்சு, திவ்யா உன் வாழ்க்கையில் நீயே மண்ணள்ளி தட்ட கதையாட்டு தான் இப்படி இருக்கு, அந்த குறி சொல்ல பொம்புல சொன்னது நடந்துரும்னு நான் பயப்பட்டது சரிதான், இப்போ அது தாண்டி நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா
இந்த ஆட் ஷூட் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கவிதாவும் கௌதமும் என் அக்காவே வந்து தடுத்துட்டா. இனி இந்த ஆட் வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த எதிரிகள் திட்டத்தெல்லாம் முறியடிச்சு இப்போ ஆட் ஷூட்டை நல்லபடியாக நடத்திடலான்னு பார்த்தா எங்கள் அம்மாவால் பிரச்சனையா இது எங்கள் அம்மா வந்து தடுத்தாலும் சரி இந்த ஆட் ஷூட்டை இனி நடத்தாமல் விடக்கூடாது. எனக்கு ஓ மேலேயும் மகா மேலேயும் நம்பிக்கை இருக்குது. 2 பேருமே எனக்கு நல்லா வந்து நல்லது தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க நேரம் நானே இந்த ஆட் ஷூட்டை நடத்தணும்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து நடத்தாமல் இருக்கக்கூடாது. யார் தடுத்தாலும் சரி இந்த ஆட் ஷூட்டு இன்னைக்கு நடந்தே தீரணும். இந்த ஆட் ஷூட்டால் நம்ம கம்பெனி அவ்வளோ தூரம் சாதிக்க போகுது. நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மகாவின் ராசி யாருக்கும் வராது. எனக்கு தெரியும் இந்த ஆட் ஷூட் வந்து எப்படி ரீச் ஆகுதுன்னு பாரு, நான் சொல்லது தான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகாவை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க திவ்யா. காஞ்சனாவை ஓரம் கட்டிக்கிட்டு இந்த ஆட் ஷூட் வெற்றிகரமாக நடக்குது. இது அவ்வளோ ரீச் கொடுக்குது. இதை பார்த்துக்கிட்டு நம்ம கௌதமும் கவிதாவும் அப்படியே வந்து அரண்டு நிற்கவும் பாம்பேக்காரங்க வார்ன் பண்ணுறாங்க. உங்களை நம்பி இவ்வளோ ரூபா நாங்கள் தந்தது இந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணாது கூடாது. டீஆக்டிவ் பண்ணி வீட்டிலே முடங்கி கிடக்கணும். அவனுக்கு என்ன பண்ணோன்னு தெரியாமல் அப்படியே வந்து அவன் வந்து முடங்கணும். இந்த ஆட் ஷூட் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சோம். ஆனால் இப்போ அதெல்லாம் முறியடிச்சு பாம்பேக்காரங்க வந்து ஆடுக்கு நடிக்க வராங்க. வந்த மாடல் எல்லாத்தையும் வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டினாலும் இந்த சாதாக இருக்க ஆட்களையே வச்சு அழகாக வந்து திருவே நடித்து இந்த ஆட் ஷூட்டை வெற்றிகரமாக கொண்டு போயிட்டான். இதுக்கு மேலே நாங்கள் அனுப்புகிற பணத்தை நீங்கள் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு வந்து கவிதாவுக்கும் கௌதமுக்கும் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவ்வளோ பணத்தை நம்ம திடுதுப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபம் வருது. கவிதா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே திருடலாம், திருவோட வீட்டில் இருந்து நான் எடுத்து தரேன் ரூபாயை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரூபாயை திருவுக்கு தெரியாமல் எடுக்க போகிறாங்க. கையும் களவுமா நம்ம மகா பிடிக்கிறாங்க. என்ன வீட்டுக்குள்ளே திருட்டு புத்தியா? இந்த ஆடுக்கு நீங்கள் பணம் வாங்கினது கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கோம். அந்த நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் அந்த எதிரிகள்கிட்ட வாங்கியிருப்பீங்க அதானே அப்படின்னு வந்து உண்மையை அப்படியே சொல்லுறாங்க. இந்த பாருங்க, உங்களையும் உங்கள் கணவர் கௌதமும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் என்னென்ன செய்கிறீங்க உங்கள் இதெல்லாமே தெரியும். நான் இப்போவே நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் விட்டு உங்களை விரட்டி தள்ளதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி இருக்க நேரம் நீ இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் மனுஷங்களா? இப்போ யாருக்கும் தெரியாமல் பணத்தை வேற திருட வாரீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு என்னையே கேள்வி மேலே கேள்வி கேட்டு துளைப்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கவிதாவை வந்து நம்ம மகாவை வந்து ஓங்கி அறைய போகிறாங்க. அப்படியே வந்து பிடிக்கிறாங்க. அத்தை என்ன நினச்சிட்டீங்க? இதுக்கு நீங்கள் வந்து இங்கேருந்து ரூபாயை எடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து தடுத்து இவ்வளோ பணம் உங்களுக்கு எதுக்கு அத்தை அப்படின்னு வந்து வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம